Hi guys, welcome back to our channel சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. ஒரு இம்பார்ட்டண்ட்டான வெயிட் லாஸ் பற்றி டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த டிப்ஸ் வந்து கூகுளில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்ற மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னோட லைஃப்பில் வந்து ஒரு 2017-18-19 அந்த டைமில் வந்து நான் நல்லா குண்டாக தான் இருப்பேன். ஒரு 65 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோட வெயிட் வந்து 58. ஸோ 58 இன்னும் இந்த ஒரு 1 month or 2 months வந்து இன்னும் ஒரு 1 or 2 kg கம்மியாக ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்க, வாக்கிங் போங்க, தண்ணி நிறைய குடிங்க, இந்த மாதிரி இல்லாமல் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இந்த மாதிரி ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 monthsலேயே வந்து என்னோட வெயிட்டில் வந்து சேஞ்சஸ் நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஆம்லா ஜூஸ் குடிங்க. இது நல்லா ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னே அது என்னால் சொல்ல முடியாது, பட் அது வந்து என்னோட விஷயத்தில் வந்து நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருச்சு. நான் அந்த வெயிட்டே மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அது வந்து இன்னும் என்னோட வெயிட் வந்து கம்மி பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து மேபி வெயிட் லாஸ் ஆகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 months வந்து இந்த ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். ஸோ டெய்லி குடிக்கலைனாலும் சரி, அப்பப்போ வந்து வீக்லி 3 times அந்த மாதிரி நான் ட்ரிங்க் பண்ணும்போது அது வந்து என்னோட இதில் வந்து பெல்லி ஃபேட்டும் வரல, உடம்பு கூட வெயிட் கெயின் ஆகலை. ஸோ எப்போவுமே என்னோட இதில் வந்து ஒரு 3 monthsக்கு வந்து சேஞ்ச் வரும். வெயிட் வந்து ஒரு 2-3 kgs வந்து அந்த 3 monthsலயே கம்மி ஆகிடுவேன், நான் வெயிட் கெயின் ஆகிடுவேன். ஸோ அது எப்படின்னா எனக்கு தெரியும், என்னோட பெல்லி ஃபேட்டில் தான் எனக்கு தெரியும். நான் ட்ரெஸ் போடும்போதும் இல்லையா, எனக்கு சாரீஸ் எல்லாம் கட்டும்போதும் எனக்கு பெல்லி ஃபேட் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் தொப்பை வெளியே தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு 3 months வந்து எனக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால என்னமோ தெரில, பெல்லி ஃபேட் சுத்தமாக வரவே இல்லை. அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸஸில் கூட தெரியவே மாட்டேங்குது. ஸோ இதனால் நான் ஒரு 2 days முன்னாடி வந்து நான் வெயிட் பார்க்கும்போதும் 56.5 kg இருக்கேன் நான். ஸோ ஆக்சுவலி நான் 58 kgs தான் இருக்கேன். ஸோ அந்த வெயிட்டு 60க்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சி அதே வெயிட் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா வெயிட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் கெயின் ஆகணும்னா வெயிட் கம்மி ஆகுது, வெயிட் கம்மி பண்ணணும்னு நினச்சா வெயிட் கெயின் ஆகுது. என்ன பண்ணுறது? மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஆம்லா அண்ட் சின்னதாக ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜிஞ்சர், இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா, அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டம்ளர் இருக்கும்ல, அந்த டம்ளர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பெல்லி ஃபேட்லேருந்து நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால்லேருந்து எல்லாமே வந்து சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் டிப் வந்து சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், வெயிட் லாஸ்க்கான ரெசிபிஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சியா சீட்ஸ் எந்த ட்ரிங்க்ஸில் ஆகட்டும், இல்லை லெமன் வாட்டரில் ஆகட்டும், சில பேர் வந்து ஓட்ஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓட்ஸ் வந்து கொஞ்சம் ஓட்ஸு அண்ட் மில்க், அதில் வந்து நட்ஸு, சியா சீட்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு உடனே வந்து
பசிக்காது, அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது. நமக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணவே தோணாது. இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் மத்தியானம் இல்லை நைட் டைம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. இது வந்து தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்டமக் ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நம்ம இவ்வளோண்டு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளோ தான் சாப்பிடும். ஸோ இதுவும் ஒரு நல்ல டிப் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பீன்ஸு, ராஜ்மா நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே வந்து காலையில் ஊற வச்சிங்கன்னா நம்ம ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் நீங்கள் லெமன், ஆனியன், டொமேட்டோ, சில்லி அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்நாக்காக வந்து நல்லாயிருக்கும். அது இன்னும் வந்து நமக்கு வந்து நைட்டு சாப்பிட்ணுன்னே தோணவே தோணாது, பசிக்கவும் பசிக்காது இது சாப்பிட்றதுனால. ஸோ இதனால் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து இது சொன்னால் ரொம்ப காமெடியாக இருக்கும். எங்கள் பசங்க வந்து யார் வந்தாலும் வீட்டுக்கு எங்கள் அம்மா மத்தியானம் தூங்க மாட்டாங்க. தூங்கிடுச்சுன்னா குண்டாயிடுவானே பயம் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்னொன்று மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் தூங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த ஸ்லீப் மோடு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த சாப்பிட்றதுக்கப்புறம் உங்களுக்கு வர அந்த தூக்கத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லைட்டாக வாக்கிங் மாதிரி பண்ணுங்கள், ஏதாவது புக்கு படிங்க, ஏதாவது ஒர்க் இருந்தால் அது நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்லீப் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் சின்னதாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போது நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கும் போதோ, இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், நைட் தூக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரேராக வந்து நம்ம இந்த வேலை நம்ம மத்தியானம் வந்து தூங்கலாம். பட் ரெகுலராக வந்து தூங்குறது வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகிடும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டிப் தான். ஸோ நானும் பாப்பா பிறந்த ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாப்பா நல்லா மத்தியானம் தூங்குவா. நானும் சாப்பிட்டு நல்லா மத்தியானம் தூங்கினதுக்கப்புறம் வெறும் 2 மந்த்ஸ்லேயே வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகிட்டேன். பப்ளியாக ஃபேஸு இவ்வளோ ஆயிடுச்சு. நல்லா எப்படி ஒரு பால் மாதிரி ரவுண்டாக ஆயிடுச்சு. ஃபேஸில் எந்த ஒரு பார்ட்டு பர்டிகுலராக தெரியவே மாட்டேங்குது. மூக்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த மத்தியானம் தூங்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப் என்னென்னா, குவான்டிட்டியை வந்து கம்மியாக சாப்பிட்றது. நான் வந்து இவ்வளோண்டு தான் ரைஸ் சாப்பிடுவேன். கறி நம்ம நார்மலாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிடுவோம். ஐ மீன் சைட் டிஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், எது வேணாலும் கொஞ்சமோண்டு தான் ரைஸ் சாப்பிடுவேன். அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுவேன். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, நான் கம்மியாக சாப்பிட்றதுனால தான் கூட என்னோடய வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவேன். ஸ்வீட்ஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், சிப்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இந்த ஸ்வீட்ஸ் கூட ஒரு காரணம். இப்போது வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து கம்மியான குவான்டிட்டி சாப்பிட்றது கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். இது கூட உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியான குவான்டிட்டி சாப்பிட்றது. நம்ம ஒரே வாட்டி அதிகமாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுக்கு, வாக்கிங் பண்ணுறதுக்கு, இல்லை உட்கார்றதுக்கு எதுக்குமே வந்து நம்ம பாடி சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அப்படியே லேசியாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டா என்ன ஆகும், வயிறு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடும் இல்லையா?
ஸோ இந்த மாதிரி நம்ம வயிறு ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து பெல்லி ஃபேட் வர்றதுக்கு, பெல்லி பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டியில் சாப்பிடுங்க. இதுவும் மீதி வந்து ஆப்பிள் ஆகட்டும், இல்லை வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், குக்கும்பர் ஆகட்டும், கேரட், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு உங்கள் ஸ்டமக் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஹோம் ஃபுட். ஸோ எல்லாருமே வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நம்ம சாப்பிட்ற வெளியே ஃபுட்டு தான் காரணம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஹோம் ஃபுட்டே ப்ரிஃபர் பண்ணுங்க. நம்ம எப்போவோ வெளியே போகிறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, பார்ட்டி அப்படின்னு நினைக்கும் போதும் அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மீதி டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹோம் ஃபுட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஹோம் ஃபுட் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. ஸோ அதனால் ஹோம் ஃபுட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ உங்கள் வெயிட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி டைமில் வந்து நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட்ஸ் வரும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. இது எல்லாமே வந்து காமனாக எல்லோரும் சொல்கிற பாயிண்ட்ஸ் தான், பட் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் ஆகட்டும், தண்ணி நிறைய குடிக்கிறதாகட்டும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றதாகட்டும், டயட் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். பட் சில பேர் வந்து ஆஃப் மைண்டில் இருப்பாங்க. பார்த்தா டெம்டிங்காக இருக்கும், ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். பார்த்தா டெம்டிங்காக இருக்கிறதுனால சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலு இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.